பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வேத தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதி யூதா புத்தகம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, அந்த நாட்களிலேயே ஏனோக்கு 65 வயதிலே மெத்துசாலாவை பெற்று 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்ததாக ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களுக்கு மேலே நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஏனோக்கு ஆயிரமான பரிசுத்தவான்களோடே கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் என்று இந்த யூதா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஏனோக்கு சொன்ன இந்த ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று சொன்ன இந்த வருகை இரகசிய வருகை என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. இது பகிரங்க வருகை. நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு பரிசுத்தவான்களோடே கூட வருகிறார் என்று ஏனோக்கு இங்கே சொல்லியிருக்கிறார். இது இரகசிய வருகை அல்ல. இது அர்மேகதோன் யுத்தம் பண்ணுகிறதற்கு தம்முடைய பரிசுத்தவான்களோடே அவர் வருகிறார். உதாரணமாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், கலிலேயராகிய மனுஷரே, உங்களிடத்திலிருந்து இயேசு எப்படி மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று அங்கே 2 தூதர்கள் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று அந்த வேத பகுதியிலே நாம் படிக்கிறோம். திரும்ப இயேசு கிறிஸ்து அதே ஒலிவ மலையில் வரக்கூடிய அந்த வருகை தான் இந்த யூதா புத்தகத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வருகை. ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார் என்பது, அவருடைய பாதங்கள் அங்கே ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்கும். இதை குறித்து சகரியா 14ஆம் அதிகாரத்திலையும் நாம் படிக்கலாம். அவருடைய பாதம் ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்கும். அப்போ அர்மேகதோன் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் தான் அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட இருக்கக்கூடிய அவனுடைய ஜனங்களும், அவனுடைய முத்திரை தரித்து கொண்ட அவனுடைய ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அழிக்கப்படுவார்கள். அதை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கலாம். அவர் வாயின் சுவாசத்தினாலே அவனை அழித்து வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பகிரங்க வருகை. அவருடைய பிரசன்னத்தினாலே இந்த அந்தி கிறிஸ்து நாசம் பண்ணப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலையும் நாம் இந்த சம்பவத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார், ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக. அவரோடு கூட நாமும் வெண்மையும் பிரகாசமான ஆடைகளை அணிந்து நாமளும் வெள்ளை குதிரையின் மேலே அவரோடு கூட வந்து அந்தி கிறிஸ்துவையும் அவருடைய முத்திரையை தரித்து கொண்ட அவருடைய ஜனங்களையும் அழித்து அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளுவோம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு தரிசியும் மிருகத்தின் முத்திரை தரித்து கொண்டவர்களும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று 19ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்திலே நாம் பார்க்கலாம். அப்போ ஆயிரமான பரிசுத்தவான்கள் என்பது யாரை குறிக்கும் என்றால், கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்மை தான் குறிக்கும். இது இரகசிய வருகை அல்ல, பகிரங்க வருகை. இரகசிய வருகைக்கு பிறகு 7 வருடம் இந்த பூமியில் உபத்திரவ காலம் இருக்கும். இந்த 7 வருட உபத்திரவ காலத்திற்கு பிறகு இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களை கூட்டிக் கொண்டு வருவார். அர்மேகதோன் யுத்தம் பண்ணுவார். அந்தி கிறிஸ்து அவருடைய கூட்டாளிகளையும் அவருடைய பிரசன்னத்தினாலே அழிப்பார். அவர்களை அக்னியும் கந்தக கடலிலே தள்ளுவார். அதற்கு பிறகு பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்றும் சொல்லப்படுகிறவன் 1000 வருடம்
அவன் பாதாளத்திலே தள்ளி அடைக்கப்படுவான் என்று வெளிப்படுத்தின விஷயம் 20ஆம் அதிகாரம் 1-2 நாம் படிக்கிறோம். அதுக்கு பிறகுதான் இவனை அடைச்சதுக்கு அப்புறம் தான் 1000 வருட அரசாட்சியே அங்கே துவங்குகிறது. அப்பொழுதுதான் அவரோடு கூட நாம் இருப்போம். அப்போ இங்கே ஏனோக்கு சொன்னாரே 1000 பரிசுத்தவான்களோடே கூட வருவார் என்று. அந்த 1000 பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாம் தான் அந்த 1000 பரிசுத்தவான்கள். இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆட்டுக்குட்டியானவரோடே நாம் வருவோம். நம்மை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அழைக்கப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். இந்த இவர்கள் என்பது யாருன்னா 10 ராஜாக்கள். இந்த 10 ராஜாக்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரம் யுத்தம் பண்ண போகிறதில்ல, அவரோடு கூட நாமளும் யுத்தம் பண்ண போகிறோம். நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள், இவர்கள்தான் இந்த ஏனோக்கு சொல்லியிருக்கிறார்ல 1000 பரிசுத்தவான்கள் என்று நம்மை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வருகையிலே நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு 7 வருடம் இந்த பூமியில் உபத்திரவ காலம் இருக்கும். இந்த 7 வருடம் உபத்திரவ காலம் முடிந்ததற்கு பிறகு நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்து ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நாம் வந்து நாமளும் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவரோடு கூட வந்து யுத்தம் பண்ணுவோம். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் நம்முடைய கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். நாமும் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவரோடு கூட வந்து அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய கூட்டாளிகளையும் முறியடிப்போம். அப்போ இந்த ஏனோக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த வருகை என்பது ரகசிய வருகை இல்லை. ரகசிய வருகை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 நாம் படிக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27-28 நாம் படிக்கிறோம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கு, இப்படியே மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அதுதான் ரகசிய வருகை. 1 தெசலோனிக்கேயரில் பவுல் 4ஆம் அதிகாரம் 15-16 சொல்கிறாரு, அதுவும் ரகசிய வருகை தான். இந்த ரகசிய வருகைக்கு பிறகு பாதி 3.5 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த பாதி 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இந்த பாதி 3.5 வருஷம் உபத்திரவ காலத்தின் முடிவில் ஒரு வருகை இருக்குது. அது நமக்காக அல்ல, இஸ்ரவேலர்களுக்காக மாத்திரம் வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் கோத்திரத்துக்கு 12,000 பேர், 144,000 பேர் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்காக பாதி 3 வருஷத்தின் முடிவிலே இயேசு கிறிஸ்து வருவார். அதை குறித்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசித்தா அங்கே நாம் படிக்கலாம். மனுஷகுமாரன் அவருடைய அடையாளம் வானத்திலே காணப்படும், சகல கோத்திரத்தாரும் அதை கண்டு அழுது புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். 12 கோத்திரத்தார் அவர்களுக்காக வருவார். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறார், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து யாக்கோபை விட்டு அவபக்தி நீக்கி போடுவார் என்று சொல்லி. அப்போது இந்த யூதா புத்தகம் 15ஆம் வசனத்தில் பாவிகளை, அவபக்தியாய் நடந்தவர்களை நியாயந்திருக்கிறதற்கு கர்த்தர் தாமே 1000 பரிசுத்தவான்களோடு கூட வருவார் என்று இந்த ஏனோக்கு சொல்லியிருக்கிறாரே. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இந்த வருகை ரகசிய வருகை அல்ல, இது 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பதாக நடக்க போகிற அர்மகதோன் யுத்தம், அந்தி கிறிஸ்துவை முறியடிக்கக்கூடிய ஒரு யுத்தம். அப்பொழுது பரிசுத்தவான்களாக நாமும் அவரோடு கூட இருந்து யுத்தம் பண்ணி அந்தி கிறிஸ்துவை முறியடித்து அதற்கு பிறகு 1000 வருட அரசாட்சியிலே அவரோடு கூட நாம் சமாதானமாய் அங்கே மகிமையாய் ஜீவிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த காணொளியிலே வேறு ஒரு வேத பகுதியை கொண்டு நாம் தியானித்து நாம் கர்த்தருக்குள்ளே வளருவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.